தமிழக அரசு ஆதி திராவிட நலத்துறையே எங்கள் குரல் கேட்குதா? விடுதி இல்ல, உணவு இல்ல. சார் சொன்னதுக்காக கிளம்புறோம், மத்த யார் சொன்னதுக்காக கிளம்பல. சார் சொன்னதுக்காக கிளம்புறோம். சாப்பாடு சரியில்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா சாப்பாடுலாம் இருக்கு. போமா 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 படிக்கவே சாப்பாடு வந்துரும். போமா போமா படிக்கிற பிள்ளைங்க போங்க. வெள்ளட்டம் திரக்கட்டும், வெள்ளட்டம் திரக்கட்டும், வெள்ளட்டம் திரக்கட்டும். இந்த கேகேசி காலேஜ்ல பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் தன்யா. நான் இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷமா இங்கே தான் படிக்கிறேன். இது என்னோட 2வது வருஷம். இந்த ஹாஸ்டல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாதத்துல இருந்து சாப்பாடு சரியாவே இல்லை. வெறும் புளிக்குழம்பு ரசம் மட்டும்தான் இந்த ஹாஸ்டல்ல போட்டாங்க. இப்போ ஜனவரி ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுது, பிப்ரவரி ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளா வெறும் வெள்ளை சாதம் மட்டும்தான் போடுறாங்க. வெள்ளை சாதத்துக்கு தொட்டுக்க எதுவுமே கொடுக்கறதில்ல. தொட்டுக்க துவையலோ ஊறுகாய் எதுவுமே கொடுக்கறதில்ல. வெறும் வெள்ளை சாதம் மட்டும்தான் போடுறாங்க. இப்போ என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, உள்ள வந்து ஒரு மெனு லிஸ்ட் இருக்கு. அந்த மெனு லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு சரியான முறையில சாப்பாடு வேணும். வேற எந்த கோரிக்கையும் எங்களுக்கு இல்லை. எங்களோட முதன்மையான கோரிக்கை என்னன்னா சாப்பாடு வேணும். ஒரு மெனு லிஸ்ட் வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட்ல உள்ள மாதிரி எங்களுக்கு சாப்பாடு போடணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவுதான் சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. வாரண்ட்ட நாங்க இதை பத்தி ஜனவரி மாசமே சொல்லிட்டோம். எங்களுக்கு இதை மட்டும் சாப்பிட்டு எங்களால உயிர் வாழ முடியாது, எங்களுக்கு மெனு லிஸ்ட்ல எல்லாமே சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ வாரண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஆபீஸ்ல கேட்டிருக்கோம், இன்னும் ஃபண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நாங்க ஜனவரி மாசம் வச்சு பொறுமையா தான் இருந்தோம். பிப்ரவரி வந்த உடனே வெறும் வெள்ளசாதம் மட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் நாங்க இந்த போராட்டத்துக்கே வந்திருக்கோம். நாங்க இங்க வந்து உட்கார்ந்து போராட ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் வரை எந்த ஒரு ஆபீசரும் வந்து எங்க கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. இப்போ 1 மணி நேரம் கழிச்சுதான் ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க. வார்டனும் இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காங்கன்னு நினைக்கிறோம். என் பேர் தன்யா. நான் ராஜாஸ் காலேஜில், என்னோட பேர் ஜோதிகா. நான் பிஎஸ்சி பாட்னி படிக்கிறேன் ராஜாஸ் காலேஜில். நாங்களாம் ராம்நாட்டில் இருந்து படிக்க வந்திருக்கோம். இங்கே ஒழுங்கான சாப்பாடு இல்லவே இல்லை. ஒரு மாசமா ஜனவரி மாதம் ஃபுல்லாமே நாங்கள் வெறும் புளிக்குழம்பு வெறும் ரசம் அப்படி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிப்ரவரி மந்த்தில் வந்து 3 நாளாகவே வெறும் சாதம் மட்டும்தான் போடுறாங்க. காலையில் மதியம் நைட்டு வெறும் சாதம் மட்டுமே போட்டாலும் அந்த சாதத்துலேயும் வாடை வருது, சரியான நாத்தமாக இருக்குது. அந்த சாதத்தையும் சாப்பிடவே முடியலை. எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு வேணும். ஒழுங்கா இது வந்து இந்த வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் போட்டு 3 நாள் ஆச்சு. ஒழுங்கா ஒரு 1 மந்தாவே சாப்பாடும் சரியாவே இல்லவே இல்லை. வெறும் புளிக்குழம்பு வெறும் ரசம் மட்டும்தான் இருக்கு. அது அவ்வளோ தண்ணியா இருக்குது. சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஃபண்ட் வரல, ஒழுங்கா கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஒழுங்கா அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஜோதிகா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. The Chennai Silks.